வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க எங்க கிட்ட கொடுத்திருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது இலங்கையோட கல்வி முறையே தலைகீழா மாத்த போற ஒரு பெரிய திட்டத்தை பத்தி பேசுது. இது ஏதோ ஒரு சாதாரண அறிக்கை மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. தேசிய கல்வி ஆணையம், கல்வி அமைச்சகம்னு பல பெரிய தலைகள் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் இது. சரி, இந்த முழு விஷயத்தையும் நம்ம ஒரு புது கோணத்துல பார்க்கலாம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு கற்பனையான மாணவியை எடுத்துக்கலாம். அவ பேர் அமுதா. ஓகே, நல்ல ஐடியா. இப்போ இருக்கிற சிஸ்டம்ல அமுதாவோட பயணம் எப்படி இருக்கும், இந்த புதிய சீர்திருத்தம் வந்த பிறகு அவளோட 13 வருட பள்ளி வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு நாம அவளோட கண்ணோட்டத்துல இருந்தே பார்க்கலாம். இந்த சீர்திருத்தத்தோட உண்மையான நோக்கம் என்ன, அமுதா மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தை இது எப்படி வடிவமைக்க போகுது? ரொம்ப சரி, நாம அமுதா வழியா இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த சீர்திருத்தத்தோட மையப்புள்ளியே ஒண்ணுதான். இப்போ இருக்கிற பரீட்சைக்காக மனப்பாடம் பண்ணு மார்க் வாங்குன்ற சிஸ்டம்ல இருந்து வெளியே வரணும். ஆமா, அதுதான் முக்கியம். அமுதா வெறும் மார்க் மிஷினா இல்லாம அவளோட திறமைகள், அறிவு, அவளோட அணுகுமுறை எல்லாத்தையும் வளர்க்கிற ஒரு முழுமையான கல்வி முறையை கொண்டு வரணும். இது அமுதாவுக்கான ஒரு புதிய கல்வி பயண வழிகாட்டி. முதல் கேள்வியே இதுதான். இத்தனை வருஷமா இருக்கிற ஒரு சிஸ்டத்தை இப்ப ஏன் திடீர்னு மாத்தணும்? இந்த பெரிய மாற்றத்துக்கான அவசியம் என்ன வந்தது? ஆவணங்கள்ல இதுக்கு ரொம்ப தெளிவான பதில் இருக்கு. உலகம் ரொம்ப வேகமா மாறிடுச்சு. ஆமா, இன்னைக்கு இருக்கிற வேலைகளுக்கும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரப்போற வேலைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம கல்வி முறை இன்னும் பழைய உலகத்திலேயே இருக்கு. அது 21ஆம் நூற்றாண்டுக்கான சவால்களை சந்திக்க அமுதாவை தயார்படுத்தல. இதுதான் அடிப்படையான பிரச்சனை. ஒரு நிமிஷம், நான் பார்த்த இந்த புள்ளி விவரம் சரியான சொல்லுங்க. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், அதாவது இந்த ஸ்டெம் துறைகள்ல சேர்ற மாணவர்களோட எண்ணிக்கை இவ்வளவு குறைவாக இருக்கிறதா? சொல்லுங்க. உயிரியல் பிரிவுல வெறும் 28% மாணவர்கள், பௌதிக அறிவியல் பிரிவுல வெறும் 36% மாணவர்கள் மட்டும்தானா? ஆமா, இது நம்ப முடியவில்லையே. ஒரு நாடு முன்னேறணும்னா இது ரொம்ப முக்கியமான துறையாச்சே. ஆமா, அந்த புள்ளி விவரம் 100% சரி. இதுதான் தற்போதைய அமைப்பின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்று. ஏன்னா மாணவர்களுக்கு அந்த துறைகள் மேல ஒரு ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு பதிலா நம்ம சிஸ்டம் பரீட்சை பயத்தை தான் உருவாக்குது. சரிதான். இந்த சீர்திருத்தம் 8 தேசிய கல்வி இலக்குகளை, அதாவது NEGகளை முன்வைக்குது. இது வெறும் பாடத்திட்டம் சம்பந்தப்பட்டதில்ல. NEGனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது வெறும் ஒரு டெக்னிக்கல் வார்த்தையா இல்லாம அமுதாவுக்கு அதனால என்ன பயன்? நல்ல கேள்வி. NEGனா நேஷனல் எஜுகேஷன் கோல்ஸ். இதுல 8 இலக்குகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு இலக்கு சமூக பொறுப்புள்ள குடிமகனை உருவாக்குவது. ஓஹோ, அதாவது அமுதா நல்லா படிக்கிறத மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கிற சமூகத்தை பத்தியும் யோசிக்கணும். இன்னொரு இலக்கு டிஜிட்டல் திறன்களை வளர்ப்பது. அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி சரியா செயல்படணும்னு அவ கத்துக்கணும். ஆக இது அமுதாவோட குணநலன்களையும்